எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா srivilliputhur ஸ்பெஷல் பால்கோவா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் இப்போ பால்கோவா பண்ணுறதுக்கு 1.5 லிட்டர் பச்சை பாக்கெட் ஆவின் பால் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் அதிகம் ஃபேட் உள்ள பால் எந்த பால்னாலும் வாங்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சு நான் 1.5 லிட்டர் பால் பாக்கெட்டை கட் பண்ணி ஊற்றுறேன். பால்கோவா பண்ணுறதுக்கு நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நல்லா அகன்ற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக முடியும். நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் சீக்கிரமாக வேலை முடியும். ஸ்டவ்வை நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் காய்ச்சுறேன். பால் லைட்டாக சூடானவுடனே நம்ம கலந்து விட ஆரம்பிச்சிடணும். நம்ம கொதிச்சதுக்கப்புறமா கலந்து விடணும்னு விட்டுறக்கூடாது, அடி பிடிச்சிரும். அதனால் ஆரம்பத்துலேருந்தே நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். சைடில் ஆடெல்லாம் தங்கும், அதை நம்ம கரண்டியால் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியிலையும் நல்ல நடுமத்துலேயும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிட்டு வரும்போது தெறிக்கும். அந்த டயத்தில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. பால் பாதி வற்றினதுக்கப்புறமா 3 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்க்குறேன். ஏலக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பால் நல்லா வற்றுற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பால் ஓரளவுக்கு பாதியாக வற்றினதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கிலோ சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியாகும். மறுபடியும் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். பால் நல்லா கெட்டியானதுக்கப்புறமா கடைசியாக ஒரு 3/4 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பால் நல்லா கெட்டியாகி இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே ரேஷியோவில் பக்குவமாக செஞ்சிங்கன்னா கடையில் உள்ள பால்கோவா மாதிரியே சூப்பராக வரும். எனக்கு 1.5 லிட்டர் பாலுக்கு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு செய்கிறதுக்கு. அதில் எனக்கு 400 கிராம் பால்கோவா கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.